வணக்கம். தற்பொழுது நவக்கிரக ஸ்தலங்கள் அப்படின்னு சிறப்பு பெற்று இருக்கிறது இல்லையா? ஒரு 9 ஸ்தலங்கள். அதில் ஒரு ஊர் திங்களூர். இந்த திங்களூரில் ஒரு சிவனடியார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பெயர் அப்பூதி அடிகள். இவருக்கு குரு பக்தி ரொம்ப அதிகம். சிவனின் மேல் எப்படி ஒரு பக்தியோ அதே போல தன்னுடைய குருவின் மேல் அப்படி ஒரு பக்தி. ஆனால் இதில் ஒரு என்ன ஆச்சரியம்னா, அவர் அந்த குருவை அது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஆனால் அந்த குரு செய்து வருகிற சிவனுடைய தொண்டுகள், சேவைகள், அவருடைய பெருமைகள் இத்தனையும் கேட்டு கேட்டு அவருக்கு அந்த குருவின் மேல் அப்படி ஒரு பக்தி. அந்த குரு யாருன்னு கேட்டாக்க திருநாவுக்கரசு சுவாமிகள். திருநாவுக்கரசு சுவாமிகள் மேலே அவருக்கு அப்படி ஒரு பக்தி. எந்த விஷயத்தை செஞ்சாலும் தன்னுடைய குருவின் பெயரை சொல்லாமல் செய்வதில்லை. அப்படி தன்னுடைய குருவின் பெயரால் ஒரு சிறந்த தொண்டுகளை செய்து கொண்டு அந்த திங்களூரில் இருந்து கொண்டிருக்கிறார் அப்பூதி அடிகள். செல்வந்தர், செல்வத்திற்கு பஞ்சமில்லை. பல தர்ம காரியங்கள், தண்ணீர் பந்தல்கள் அமைப்பார், சாலைகள் அமைப்பார், சிறந்த சோலைகள், இறைவனுக்கு மலர்களை கொடுக்கக்கூடிய சிறந்த சோலைகள், நிழல் தரும் மரங்கள், இப்படியாக பல திருப்பணிகளை செய்வார். அத்தனை திருப்பணிகளையும் தன்னுடைய குருவின் பெயராலேயே செய்வார். சாலைகள் அமைத்தால் திருநாவுக்கரசு சுவாமிகள் சாலை, சோலைகள் அமைத்தால் திருநாவுக்கரசு சுவாமிகள் சோலை, தண்ணீர் பந்தல்கள் வைப்பார், திருநாவுக்கரசு சுவாமிகள் தண்ணீர் பந்தல். இப்படியாக எந்த தர்ம காரியங்களை செஞ்சாலும் தன்னோட குருவின் பெயரை வைக்காமலாம் அதை செய்வதில்லை. இப்படியாக ஒரு குரு பக்தி. நம்ம சாஸ்திரங்கள்லேயே குரு பக்தி சிறந்த பக்தியாக இருந்ததுன்னா அதுவே இறைவனிடம் கொண்டு சேர்த்து விடும் அப்படின்னு ஒரு நம்ம சாஸ்திரங்கள் சொல்கிறது இல்லையா? அது மாதிரி அவருக்கு ஒரு குரு பக்தி. திருநாவுக்கரசு சுவாமிகள் அவரோட பெயரை சொல்லாமல் எந்த காரியமும் செய்வதில்லை. அவருக்கு இருக்கும் குழந்தைகள், அதில் தன்னுடைய மூத்த குழந்தைக்கும் திருநாவுக்கரசு அப்படின்னு தான் பெயர் வச்சிருக்கார். இப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் திருநாவுக்கரசு சுவாமிகள் அந்த திருவையாறு, அதன் அருகில் இருக்கும் திருப்பழனம் ஸ்தலத்தெல்லாம் தரிசித்த அப்புறம் அப்படியே அந்த வழியாக வராரு. வரும்போது திங்களூருக்கும் வராரு. திங்களூருக்கு வரும்போது மிக கடுமையான வெயில். அந்த வெயிலில் அப்படியே அந்த சுவாமிகள் அந்த சாலையில் நடந்து வந்து திங்களூரை சேர்கிறார். திங்களூருக்கு வரும்போது அங்கே ஒரு மிகச்சிறந்த ஒரு தண்ணீர் பந்தல். அது உள்ளே வந்தவுடனே அவருக்கு வெயில் தெரியல. ஆஹா, என்ன ஒரு குளிர்ச்சி அப்படின்னு திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த தண்ணீரை வாங்கி பருகுகிறார். ஆஹா, என்ன ஒரு குளிர்ச்சி, அமுதை போன்ற ஒரு தண்ணீர். இப்படியாக ஒரு கைங்கரியம் இங்கே ஒருத்தர் செஞ்சுட்டுருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம். அதில் அப்படி பார்க்கும்போது அவருக்கு இன்னொரு ஆச்சரியமும் அவருக்கு சேர்ந்து போகிறது. என்னன்னு பார்த்தாக்கா திருநாவுக்கரசு சுவாமிகள் தண்ணீர் பந்தல் அப்படின்னு எழுதியிருக்கு. இது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். இப்படி ஒரு கைங்கரியத்தை செஞ்சுட்டு திருநாவுக்கரசு அப்படின்னு பேர் வச்சிருக்காரு, இது யார் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சுக்கணும்னு கொஞ்சம் ஆவல். அப்போ அங்கே இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் கேட்குறார், இது என்னது இது, இந்த தண்ணீர் பந்தலை அமைத்தது யார், இப்படி ஒரு அருமையான தண்ணீர் பந்தல், இவ்வளவு குளிர்ச்சி, அமுதை போன்ற தண்ணீர், இவ்வளவையும் பண்ணிட்டு திருநாவுக்கரசுன்னு பேர் வச்சிருக்காரு, இது யாருன்னு கேட்குறாரு. அப்போது அங்கே இருந்தவங்கெல்லாம் சொல்கிறாங்க, இந்த ஊரை சேர்ந்தவர் தான் அப்பூதி அடிகள்னு பேர், மிகச்சிறந்த சிவபக்தர். அவர் அத்தனை தர்ம காரியங்கள் செய்கிறார். சாலைகள் அமைத்திருக்கிறார், கிணறுகள் வெட்டுவார், சோலைகள் அமைப்பார், மரங்கள் நடுவார், தண்ணீர் பந்தல்கள் அமைப்பார். இவை அத்தனையும் திருநாவுக்கரசு சுவாமிகளின் பெயராலேயே செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
அப்போ சுவாமிகளுக்கு ரொம்ப ஆச்சரியம். அது யார் அது? அவர் எங்கே இருக்கார்? நான் அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறார். உடனே அங்கே இருந்தவங்கெல்லாம் சொல்கிறாங்க, இங்கே தான் பக்கத்தில் தான் அவரோட வீடு, திங்களூரில் தான் இருக்கார், அப்பூதியடிகள்னு பேர். இதோ இப்படியே போனீங்கன்னா ரொம்ப பக்கத்தில் தான் அவரோட இல்லம் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்கு வழி காமிக்கிறாங்க. உடனே இவர் அப்படியே நடந்த அந்த அப்பூதியடிகள் அவரோட வீட்டு வாசலில் போய் நிற்கிறார். நின்ன உடனே அப்பூதியடிகள் அப்படியே பார்க்குறாரு, நம்ம வீட்டு வாசலுக்கு யாரோ ஒரு சிவனடியார் வந்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து அவரை வணங்கி, சுவாமிகளே, உங்களை போன்ற ஒரு சிவனடியாரின் வரவால் என்னுடைய இல்லம் என்று மிகப்பெரிய பாக்கியம் பெற்றது அப்படின்னு அவரை வணங்குகிறார். வணங்கிவிட்டு அவரிடம் கேட்கிறார், சுவாமிகளே, நீங்கள் எங்கேருந்து வருகிறீர்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்குறார். உடனே திருநாவுக்கரசு சுவாமிகள் சொல்கிறார், நான் இது மாதிரி திருப்பயணம் போயிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வரேன். வரும்போது பார்த்தா பயங்கர வெயில், நடுப்புற ஒரு தண்ணீர் பந்தல் இருந்தது, ரொம்ப குளிர்ச்சி, அருமையான தண்ணீர். அந்த தண்ணீர் பந்தலை அமைத்தது நீங்கள் தான் அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதான் இவ்வளவு தர்ம காரியங்கள் செய்கிறீங்களே, உங்களை பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேன் அப்படிங்கிறார். உடனே அப்பூதியடிகள், ஆமாம், அவரை வணங்கி இப்படியான சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது திருநாவுக்கரசு சுவாமிகள் அவர்கிட்ட கேட்குறார், அதெல்லாம் சரி, இது எல்லாத்தையும் பண்ணுறீங்களே, அந்த தண்ணீர் பந்தலுக்கு வந்து உங்கள் பேரை வைக்காமல் யாரோ ஒரு பேரை எழுதி வச்சுருக்கீங்களே அப்படின்னு கேட்டுட்டார். உடனே அப்பூதியடிகளுக்கு வந்தது ஒரு மிகப்பெரிய கோபம். என்ன சொன்னீர்கள் நீங்கள்? திருநாவுக்கரசு சுவாமிகளின் பெயரை யாரோ ஒரு பேர் அப்படின்னு நீங்கள் சொல்லலாமா? நீங்கள் என்ன இப்படி ஒரு சிவனடியாராக இருந்துன்னு அப்படி சொல்கிறீங்களே? சுவாமிகள் சமணர்களின் சூதெல்லாம் எப்படி வெற்றி பெற்று அதிலிருந்து மீண்டு சைவத்தை நிலைநாட்டி இப்படி ஒரு அருமையான தொண்டு செய்துருக்கார், அவர் தெரியாமல் நீங்கள் யாரோன்னு சொல்கிறீங்களே, இது எப்படி நீங்கள் அந்த மாதிரி சொன்னீங்க அப்படின்னு பொறிஞ்சு தள்ளுறார். தன்னை கல்லில் கட்டி கடலில் ஒதுக்கி போட்டாங்க, அதை ஒரு மிதவை மாதிரி தெப்ப மாதிரி வச்சு கரை சேர்ந்தார். அந்த சுவாமிகளை பற்றி உங்களுக்கு தெரியாதா? நம்ம இப்போ வாழ்ந்துட்டுருக்கிற வாழ்க்கையிலேயே நம்மளை சிவனின் அடிகளை நம்மளுக்கு காண்பிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஞானி, அவரை போய் நீங்கள் யாரோ என்று சொல்வதா? நீங்கள் யார்? நீங்கள் சிவனடியாரின் உருவத்தில் இருக்கிறீர்களே, நீங்கள் யார்? நீங்கள் சிவனடியார் தானே அப்படின்னு அவர் புரிஞ்சு தள்ளுறார். அவருக்கு ரொம்ப கோபம் வந்துட்டு தன்னோட குருவை பற்றி இப்படி ஒருத்தர் கேட்ட உடனே திருநாவுக்கரசு சுவாமிகள் வந்து சொல்கிறார், அப்பா, சைவ சமயத்தை உணர்த்துவதற்காக சிவபெருமான் ஒருத்தருக்கு சூளை நோய் கொடுத்தார். அப்படிப்பட்ட சூளை நோய் கொடுக்கப்பட்ட ஒரு எளியவன் நான் தான் அப்படின்னு சொல்கிறார். உடனே அப்பூதியடிகளுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஆஹா, சுவாமிகளே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட குருநாதர் அப்போ தான் முதல்ல நேர பார்க்குறார். ஒரே ஆனந்தம், நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்குகிறார். சுவாமிகளை சுற்றி ஆனந்த கூத்தாடுகிறார். திருநாவுக்கரசு சுவாமிகள் என்னுடைய இல்லத்திற்கு வந்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷம். அங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்றாரு. தன்னோட வீட்டுக்குள்ளே போயிட்டு மனைவி மக்கள் எல்லாரையும் கூட்டின்னு வராரு. திருநாவுக்கரசு சுவாமிகள் வந்திருக்காருன்னு ஆனந்த கூத்து. எல்லாரையும் சுவாமிகளை வணங்கச் செய்கிறார். தன்னுடைய மனைவி மக்களோடு சுற்றத்தார்களோடு திருநாவுக்கரசு சுவாமிகளை வீழ்ந்து வணங்குகிறார். மிகப்பெரிய சந்தோஷம். சுவாமிகளே, நீங்கள் எங்கள் இல்லத்திற்கு வந்தருளி இருக்கிறீர்கள். எங்கள் இல்லத்தில் நீங்கள் அமுது செய்து இளைப்பாரி எங்களை மகிழ்விக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. எங்கள் வீட்டில் நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாரு. உடனே திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கு ஒரு புன்சிரிப்பு. சரி, உங்கள் இல்லத்தில் நான் இன்று சாப்பிடுகிறேன், அமுது செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்பூதியடிகளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, இப்படி ஒரு பாக்கியம் நம்மளுக்கு அப்படின்னு ஆனந்த கூத்தாடுறார். உடனே சுவாமிகளை அமரச் செய்து தன்னோட வீட்டுக்குள்ளே போய் எல்லாருக்கும் உத்தரவுகள் பிறப்பிக்கிறார். உடனடியாக எப்படிப்பட்ட உணவு பரிமாற வேண்டும், எப்படி சமைக்க வேண்டும் அப்படின்னு ஒரே பரபரப்பு வீட்டுக்குள்ளே. சுவாமிகள் வந்துட்டார், தன்னோட குருநாதர் வந்துட்டார். சிவபெருமானே பார்த்த மாதிரி இல்லையா இருக்குது தன்னோட குருவை பார்த்தது. அப்படி ஒரு சந்தோஷம். இப்போது தன்னோட மூத்த மகன், அந்த பையனின் பேரும் திருநாவுக்கரசு, அந்த பையனை கூப்பிட்டு, அப்பா இங்கே வா, சுவாமிகள் வந்திருக்கார், நீ போய் என்ன பண்ணுறேன்னா நல்ல வாழை குருத்து இலையை பார்த்து அறிந்து கொண்டு வா, நம்முடைய சுவாமிகள் சாப்பிடுவதற்காக அப்படின்னு சொல்லி அந்த மூத்த மகன்கிட்ட சொல்கிறார். அந்த பையன் அதோட
மிகச்சிறந்த சிவபக்தர். அந்த பையனுக்கு உடனே அப்படியே கூத்தாடிட்டே போகிறார். ஆஹா, சுவாமிகள் நம்ம வீட்டில் சாப்பிட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வாழை இலையை அறிந்து கொண்டு வருவதற்காக செல்லுகிறார். நல்ல குருத்து இலையாக பார்த்து, குருத்து இலைன்னா அப்படியே சுருண்டு கொண்டு இருக்கும், அதில் அந்த தூசி அது போன்ற ஒரு அழுக்குகள் இருக்காது. அதுமாரி ஒரு குருத்து இலை, சுருண்டு கொண்டு இருக்கிற அந்த வாழை குருத்து இலை, அந்த நல்ல குருத்து இலையாக பார்த்து அந்த இலையை அப்படியே அறிந்து கொண்டிருக்கும் போது அந்த வாழை மரத்தில் இருந்த ஒரு பாம்பு, கடுமையான விஷம் கொண்ட பாம்பு, அது அந்த மூத்த மகனின் கைகளை தீண்டுகிறது. கடுமையான விஷம் கொண்ட பாம்பு. இந்த பையன் அப்படியே கையை பார்க்குறாரு, கையில் சுற்றின்னு இருக்கு அந்த பாம்பு. உடனே அந்த கையை அப்படி உதறிட்டு பாம்பை தள்ளிட்டு பார்க்குறாரு. அந்த பையனுக்கு தெரிஞ்சு போச்சு, இது ஒரு கடுமையான விஷம் கொண்ட பாம்பு என்று அறிந்து கொள்கிறார். பிறகு என்ன நடந்தது பார்க்கலாம்.